ரைட். 10th ஹிஸ்ட்ரி யூனிட் 10 மியூட் பண்ணுங்கம்மா. ரைட். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படி கூட சொல்லலாம். என்ன சமூக மாற்றம் நடந்துச்சு சமூகத்தில்? எப்படி இருந்தது? இந்த இடைக்கால இந்தியாவில் தொடங்கின அந்த ஒரு சீர்கேடு என்னது, சனாதனம் அப்படின்ற பேரில் வந்த மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்துச்சு. என்னென்ன மூட பழக்க வழக்கம்? வட இந்தியாவில் தான் பரவச்சுங்க, இங்கே எதுவுமே உருவாகலை. தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவிலும் அந்த என்னது வேதத்துக்கு முன்னாடி கிடையாது, என்னது வேத காலத்துக்கு முன்னாடி கிடையாது. வேதம் வந்தவொன்னு தான் வருது. சனாதனன்ற பேரில் சமூகத்தை ஒரு சின்ன குரூப் என்ன பண்ணுறான், ஆட்டி படைக்கிறானுங்க. அது மூலிமா என்ன, அது ஆட்டி படைக்கிறதுக்காக உருவாக்கின மூடப்பழக்க வழக்கங்கள், சமூக சீர்கேடுன்னே சொல்லலாம். மனித குலத்துக்கு ரொம்ப மோசமான செயல்கள் அதெல்லாம். என்னென்ன? முதல்ல பெண்ணடிமை. எல்லா வீட்டுமே, அவன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்ற வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணடிமை. பெண்ணடிமையில் என்னென்ன இருந்துச்சு? பெண்ணுக்கு சொத்தில் பங்கு கிடையாது, பங்கு கிடையாது. முதல்ல ஃபஸ்ட்டு இதே தான். ஏன்னா பணம் இருந்தது உங்கள்கிட்ட, சுயமாக இருந்ததுன்னா நீங்கள் பாட்டில் என்ன வேணாலும் பண்ணலாம். அவனன்றி ஓரணுவும் செய்யாது இந்த பணம். இதெல்லாம் அவனுக்கு தான் கொண்டு வரானுங்க. பெண்ணை கேவலமாக நடத்துறது, ஆணுக்கு அடிமை, ஆணுக்கு வந்துட்டு ஆணு கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது பெண் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல், பெண் அடிமை. அடுத்து என்னது? கல்வி கிடையாது பெண்களுக்கு. பெண்களுக்கு மட்டும் இல்லை, பிராமண ஆண்களை தவிர எவனுக்குமே கல்வி கிடையாது. அப்புறம் என்னது? குழந்தை திருமணம். இது பயங்கர மோசமானது, இயற்கைக்கு பயங்கர எதிரானது. அடுத்தது இல்லை இன்னும் இதெல்லாம் சொல்லுங்கள். விதவை அப்படின்ற கான்செப்ட் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, இது ஒரு கேவலமானது இது. அப்புறம் அதாம்மா விதவை. கைமண் தான் விதவை. கைமண் யார் வச்சா பேர்? அதில் கூட பொட்டில்லையே அப்படின்னோன்னு அது அங்கே உட்காந்து என்னென்ன யோசிச்சிருக்கான் பாருங்க அவன் கிழமை. பா சான்ஸே கிடையாது. ஆனால் அவனை திருடன்ட்டானுங்க. அவனுக்கு திருடன் சொல்லி விட்டு நீங்களும் பேசிட்டு திட்டீங்க. யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு கூட தெரியாமல் நம்மளும் பேசிட்டு திட்டுறோம். சரியா? அடுத்தது நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி தான் என்னடா குடும்பம் பண்ணாந்தாலும் அப்படின்னு படிக்க போய் தான் அப்புறம் தான் தெரிஞ்சிக்கிச்சு அவன் எல்லாம் நல்லது செஞ்சுருக்கான். இந்த குரூப் என்ன பண்ணுறான், பத்திரிக்கையெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டு அது எப்படி நம்ம சனாதன மீறலாம் நம்மளை. இத்தனைக்கும் அவனெல்லாம் தாழ்த்தலை, எல்லாத்தையும் சமன்னு மேலே தூக்கிட்டு வந்தார். இவனை கீழெல்லாம் அமுக்கலை. இதெல்லாம் விதவை. எதுக்கு கைம்பெண் அப்படின்ற வார்த்தையை வச்சு போனோம். விதவை, அந்த விதவை கான்செப்ட். திருமணம் செஞ்சக்கூடாது, அதை பற்றி நிறைய பேசியாச்சு. அப்புறம் என்னது? தேவதாசி முறை, தேவதாசி. அப்புறம் ஜாதி, மோசமானது சாதி அப்படின்னு. குடின்னு ஒருத்தன் பேசிட்டு தர்றான். அப்போ குடியார பையன் குடிபெருமை அப்படின்னு பேசிட்டு தர்றான். கக்கப்புன்னு சிரிச்சுட்டு இளைஞர்லாம் திசை மாற்றி மாட்டி கொண்டு போயிட்டுருக்கான். ஆமாம், இருந்துச்சு, அவங்கவுங்க தொழில் செய்வாங்க, இருந்தது. ஆனால் அது எங்கே பிரச்சனையாகுதுன்னா, அப்பா செஞ்ச தொழில் பையன் கற்றுக்கிட்டு செய்யலாம். ஆனால் எல்லோரும் சமமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணுறானுங்க, நீ எனக்கு கீழே, நீ எனக்கு கீழே, எல்லாத்துக்கும் கீழே நீ அப்படின்னு கொண்டு போகிறாங்களே. ஏற்றத்தாழ்வு வருதில்ல இந்த பூமிக்கு. நம்ம எல்லாருமே என்னது சமம். முதல்ல வீட்லேயே ஏற்றத்தாழ்வு இருக்குது. பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்குமாரு அப்பா அம்மாவே சொல்லி தருவாங்க. ஆமாம், ஆம்பளை பையன் அப்படி தாண்டி இருப்பான். சொல்லி தராங்களா? இப்போ சொத்து கொடுக்குறாங்களா? பையனுக்கு தான் சொத்து போகணும் பேசிக்கிட்டு தரானுங்க எல்லோரும். பையனுக்கு தான் போகணும் ஆமாம் அப்படின்ட்டு. பையன்லாம் பாதுகாக்க மாட்டான், பொண்ணுங்க தான் வந்து பார்த்துங்க கடைசி காலத்தில். எழுதி வச்சுக்கோங்க, உண்மை, நான் கண் கூட பார்த்தது. அந்த ஏன்னா அந்த பணிவிடையெல்லாம் பசங்களுக்கு செய்கிற அளவுக்கு பயாலஜிக்கலாகவே கிடையாது, பெண்களுக்கு தான் உண்டு அது. அதனால தான் இந்த ஆள் என்ன பண்ணால், 5வது வரைக்கும் ஸ்கூலு எல்லாத்துக்கும் அந்த சேர் பார்த்துமா வெளியிலேருந்து எடுத்துக்கங்க. ராகுல் 5வது வரைக்கும், ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு பொறுமையெல்லாம் இல்லை ஆண்களுக்கு, அது பயாலஜிக்கலாக. 5வது வரைக்கும் பெண்கள் மட்டும்தான்
டீச்சராக இருக்கணும்னு அந்த ஆள் தான் போட்டார். தெரியுமா? தெரியுமா? 70களிலே கொண்டு வந்தார். அதானே ஆண்கள் மட்டும் போலீஸு, பெண்களும் போலீஸ் ஆகணும். அவர் தான் முதல்ல போலீஸில் பெண்களும் வரலான்னு சொன்னது. புரிஞ்சுதா? பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஜாதி அப்போ ஏற்றத்தாழ்வு வரும்பொழுது தான் பிரச்சனையே. நான் பார்த்துருப்போம் சங்க கால இலக்கியங்களில் அவங்க தொழில் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் நகரம், மதுரை நகரம் இதை பற்றிலாம் அந்த பாடல்கள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஆனால் இவனுங்க உள்ளே போந்து தானே பண்ணுறானுங்க எல்லாத்தையும் அடிமையாக்கிறதுக்கு. எதை வச்சு அடிமையாக்குறான்? நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அவனுக்கு நான் தாண்டா ஏஜெண்ட்டு அப்படின்னு ஒரு டுபாகூர் மொழியை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு புரியாத மொழியை வச்சுக்கிட்டு, உங்களெல்லாம் அந்த கடவுள்லாம் என்னது, நான் தான் ஏஜெண்ட். நீங்கள் இப்போ எங்கேயாவது ஒரு கோயில் ஒன்று கண்டுபிடிங்களே, எங்கால உள்ளே போயிடுவான், நாங்கள் தான் இதுக்கு ஏஜெண்ட்டு, நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னு துரத்தி விட்டுருவானுங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் வருமானம் அதிகமாக வருதோ அந்த கோயிலாம் அபகரிச்சுக்குவானுங்க. நீங்களாம் உள்ளே போக முடியாது. வட இந்தியா ஃபுல்லாக. ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? இந்த சாய்பாபான்னு ஒருத்தர் சாயாமல் நிமிர்ந்து உக்காந்துருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவர் முஸ்லீம். ஆமாம், அவர் நான் மக்களுக்கு உணவு எல்லாம் அன்னதானம்லாம் போட வச்சுருக்கார் நம்ம ராமலிங்க அடிகளார். எப்படி அவரை கொண்டு விட்டு அவரையே கடவுளாக்கிட்டானுங்க. கொண்டது இவனுங்க தான் கடவுளாக்கிட்டானுங்க. அது மாதிரி இவர் அங்கே மகாராஷ்டிராவில் மும்பை ஏரியாவில் ஒரு ஃபேமஸ் ஆகிருக்கார். அதனால் மக்களில் பிரபலம். அவர் இறந்த உடனே காவி துணியை போட்டு கடவுளாக்கிட்டானுங்க. அந்த ஆள் முஸ்லீமு. இவ்வளோ இப்படி தான் நடக்கும். சரி, அப்போது கடவுளை பேரை சொல்லி என்ன பண்ணுறது? நான் தான் ஏஜெண்ட்டுன்னு சொல்லி கடவுள் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சனாதனம்னு ஒன்று உருவாக்கி கட்டமைப்பு. வீட்டில் பெண் அடிமையாக வைக்கிற, சொத்தில் எழுதி வைக்காத. போய் அம்பேத்கர் கேட்குறாராம்மா, சொத்து பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க எல்லாம். இந்த அப்போ இருந்த தலைவர்கள்லாம் யார், இவரை தவிர, பிரைம் மினிஸ்டர் தவிர, பிரசிடெண்ட்டு, இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பொம்மநாட்டிக்கு சொத்தில் பங்கு கொடுத்தா அவள் குடும்பத்தை பிரிச்சிருவா, குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டானுங்களாம். சரியா? ஆமாம், அந்த மாதிரி ஜாதி. அப்போ ஜாதி கடவுள் பேரை வச்சு தான் என்ன பண்ணுறானுங்க, அந்த சனாதனத்தை உருவாக்கி இதெல்லாம் கொண்டு வரானுங்க. இதெல்லாம் அப்போ யார் இந்த சமூக அநீதிக்கு எல்லாத்துக்குமே யார்? அவர் தான் வீட்டில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து என்னது? உடன்கட்டை தமிழ்நாட்டில் இல்லை, மேக்ஸிமம் இல்லை, ஏதோ 1-2 இடத்துல இருந்திருக்கலாம். சரி, அதையும் எழுதிக்கலாம். அந்தளவுக்கு இன்னும் முட்டாள் ஆகலை நம்ம ஆளுங்க. அப்பயே ஓரளவுக்கு சிந்திக்கிறவனுங்க. அதனால் உடன்கட்டை ஏறுதல். எல்லாம் அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஜாதி வந்துச்சா? ஆமாம், கல்வி எல்லாத்துக்குமே மறுத்தானுங்க. எங்களை தவிர யாருமே படிக்கக்கூடாது. அதே அந்த மெக்காலையை கொண்டு வந்தப்போ கூட கேஸ் போட்டானுங்க போய் கோர்ட்டில். அதெல்லாம் முடியாது, எங்கள் சனாதனத்தை மீறுறீங்க அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் போராடி தான் 40க்கு மேலே ஆயிடுச்சு ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணி எல்லாரெல்லாம் போகலை, பணம் இருக்கிறவங்க மட்டும் போனால் ஜமீன்தார் குழந்தைங்க அவனுங்களையும் தனியாக பிரித்து உட்கார வச்சுட்டானுங்க. பெரியார் வரைக்குமே பிராமணனுக்குனா தனி, மற்றவனாலும் தனியாக உட்காந்துருக்கு. அவன் சேரில் உட்காந்துருப்பான், நீங்கள் கீழே உட்காந்துருக்கும். ஜமீன்தார்கிட்ட அவன் பணத்தை வச்சு தான் ஸ்கூலே நடத்துவானுங்க. அந்த மாதிரி உடன் வேறு என்ன இருக்குது? அப்போ நிறைய மூட பழக்க வழக்கம், கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு. எப்போ இடைக்கால இந்தியாவில் தான் இந்த கொடுமையெல்லாம் நடக்குது. அது இன்ன வரைக்கும் தொடருது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அதான் பார்த்து அந்த ஆள் தேவனுங்கெல்லாம் பெரியார் மாதிரி போய் கத்திக்கிட்டுனா வேலைக்கு ஆகாது. சட்டத்தை போடு, இடஒதுக்கீடு கொடு, எல்லாத்தையும் படிக்க வை, அரசு வேலையில் இடஒதுக்கீடு கொடு, சிட்டிக்கு வர வை. இங்கே வந்தால் வீடு கிடைக்காதப்பா. அதனால தான் குடிசை மாட்டு வாரியம் கொண்டு வந்தது அந்த ஆள் தான். ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, அப்போ கொண்டு வந்தேன். ஏன்னா சிட்டியில் இங்கே வீடு கொடுக்க மாட்டான் யாருக்கும், அடுத்த ஜாதிக்காரனுக்கு. சிட்டியில் பெரும்பாலும் ஜமீன்தார் ஐயருங்க இவங்க தான் இருப்பாங்க. போர்டு, ஹவுசிங் போர்டு ஓப்பன். நீங்கள் வீடு கொடுக்கலையா, நான் அரசாங்கமே வீடு கட்டித்தரேன், ஹவுசிங் போர்டு இருக்கும். இப்போ பாலடைஞ்சு கிடக்குது, அது வேறு. இப்போ வருமானம் நிறையா வந்தோன்னா அவன் சொந்த வீட்டுக்கு போயிட்டானுங்க. அதெல்லாம் கொண்டு வந்தான் அந்த ஆள். சரி, பார்ப்போம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு. எப்படி எங்களை பற்றி தான் பெருமையாக பேசியிருப்பானுங்க தெரியும், அதிகமாக. அப்பப்போ லைட்டாக அவங்க டச் பண்ணியிருப்பான், பிராமணன் இல்லாதவனை டச் பண்ணியிருப்பான். பார்ப்போம், ஏன்னா புத்தகம் அவனுக்கு தானே வெளியிட்டது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணை கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர். அப்படின்னா எந்த காலகட்டம்?
1750க்கு மேலே பிற்பாதியில் எந்த போருக்கு அப்புறம் முடித்தான்? பிளாசி போர் மறைமுகமாக, பக்சார் போர் டைரெக்டாக எடுத்துட்டான். பக்சார் போர் எந்த வருஷம்? 1764. அங்கே பிடிச்சிருப்பான். அதே டைமில் தான் இங்கே போர் நடக்கும், நிறையா எல்லாத்தையும் அடக்குவானுங்க. யார்? பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் பார்த்துருப்போம். அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்திய அவர்கள், இணைக்கிறதெல்லாம் ஆட்சிக்கீழே கொண்டு வந்தான், இணைக்கிறது அதெல்லாம் பண்ணல அவன். ஆமாம், இந்திய சமூகத்தை மறு ஒருங்கிணைப்பு செய்தனர். நிறையா நல்ல விஷயம் அவனால தான் நடந்தது. ஸ்கூல் படிக்க வச்சதுலேருந்து, குழந்தை திருமண ஒழிப்புலேருந்து, சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே பேசியிருப்போம், பார்த்துட்டோம் அதெல்லாம். அதனால தான் பெரியார் சொன்னார், எல்லாரும் சுதந்திரத்தை அப்போ கொண்டாடினப்போ பெரியார் கருப்பு பேட்ச் அணிஞ்சு எதிர்ப்பு தெரிவித்தார். வெள்ளைக்காரன் போயிட்டானா திரும்ப உங்களை அடிமையாக்கிடுவான், அதனால் வெள்ளைக்காரனே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சார் அவர். இல்லை இன்னும் நிறைய மாற்றம் நடந்துடும் அப்படின்ட்டு பெரியார். இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் அது எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் வட இந்தியாவில் இன்னும் முன்னேறவே இல்லை, அப்படியே கிடக்குறானுங்க. அங்கேருந்து வரவனை பார்த்தா தெரியும். உங்களானா மூளைச்சலவை செஞ்சுருப்பானுங்க, பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் எவனுக்குமே தாய்மொழி கிடையாது, ஹிந்தி. அந்த பேப்பர் கட்டிங்க அதான் அனுப்பிவிட்டோம் உங்களுக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு எவிடன்ஸ் அதை அனுப்பிவிட்டேன். புதிய வருவாய் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆங்கிலேயரின் பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்தவ சமய நெறிகள் ஆகியவற்றின் செல்வாக்கில் உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்களின் உடனே மதத்தை கொண்டு வந்துடுவானுங்க. கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இல்லைன்னா இங்கே கல்வியே கிடையாது எவனும். அதே இன்றைக்கி எவன்லாம் ஜமீன்தார் வீட்டு முதல்ல படித்தவன், பிராமணர்கள் படித்தவன் எல்லாமே நவீன கல்வி எங்கே கற்றுக்கிட்டான்? கிறிஸ்தவ அவங்க தான் மிஷினரிஸ், அவங்க தான் நடத்துனது. அதனால பாருங்கள், எல்லா ஊர்லேயும் கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும். அதை பார்த்து இந்த குரூப்பு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிட்டானுங்க, எய்டட் ஸ்கூல். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல், அது வேறு. ஆமாம், உண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்திய மக்களின் மீது தங்கள் பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் முயன்றனர். என்னத்தை பண்பாட்டு மேலாதிக்கம் திணிச்சானுங்க? நல்லது செஞ்சானுங்க. ரைட். இந்நிலை இந்தியர்களிடையே எதிர்வினையை ஏற்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்வியறிவு பெற்ற நெகட்டிவ் எழுதியிருக்கானுங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டானுங்க நல்ல விஷயம்லாம். நாட்டின் பல்வேறு பகுதியில் சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் அந்த அவமானத்தை உணர்ந்தனர். என்னது அவமானம்? இவனுக்கு பண்ணி வச்சுருந்தது தான் அவமானம். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாட்டாலே கடந்த காலத்தினுள் தேடினாக்க பழசெல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்போ நல்லா இருந்துச்சு? வேத காலத்துக்கு முன்னாடி தான் நல்லா இருந்துச்சு. வேத காலம் என்றைக்கு வந்துச்சு? விளங்காமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து அது சரி செஞ்சது தான். அதுக்கு அந்த டுபா குரு விஷயத்தெல்லாம் சரி செஞ்சது தான் யார்? எந்த மதம்? சமண மதமும் புத்த மதமும். இவனுங்களுக்கு எதிராக உருவானது தான் அது, இப்படி சொல்லலாம் அந்த காலத்து. ஆனால் கடவுளை பற்றி பேசலை, கடவுளில் இல்லைன்னே சொன்னாங்க பெரியார். அந்த காலத்து பெரியார் அவங்க 2 பேர். நிறைய பேர் இருந்தாங்க, பெரிய நாடு முழுவதும் பரப்பி கட்டமைப்பு உருவாக்குன அந்த 2 பேர் தான் அவங்க. அது மாதிரி நம்ம வரலாறு படிச்சுட்டு வந்துட்டோம் எல்லாமே. பாருங்கள். இருந்த போதிலும் காலனி விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதை உணர்ந்த அவர்கள் அங்கே மட்டும் வந்து வச்சுட்டானுங்க. பெருசாக அங்கே பாம்பு வச்சுட்டு இங்கே லைட்டாக ஒரு சீனி வெடி வச்சுருக்கானுங்க இங்கே. ஆமாம், இருந்தாலும் அதில் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவே நவீன இந்தியாவின் சமய சமூக சீர்திருத்தங்களுக்கு வழிகோலியது. அங்கேருந்து நல்லதை ஃபஸ்ட்டு பெருசாக நெகட்டிவாக சொல்லிவிட்டு அங்கேருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடைசி லைனில் சொல்லிவிட்டு அதனால தான் சமூக சீர்திருத்தம் உருவானுச்சு அப்படின்றாங்க. குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சியான அடையாளப்படுத்தும். அதே மாதிரி இன்னொன்று முன்னாடி பார்த்துருப்போம், அவங்களாம் இங்கே சமய விஷயத்துலேயோ வேறு சனாதன விஷயத்தில் தலையிடவே மாட்டானுங்க இங்கிலீஷ்காரனுங்க. நம்ம ஆளுங்க ஜமீன்தாருங்க இருக்கானுங்களே, அவன் தான் படிக்க போவான். இங்கிலாந்துக்கு அங்கெல்லாம் படிக்க பணக்காரனுங்க, ஜமீன்தார் வியாபாரிங்க, அவனுக்கு தான் பணம் இருக்கும், வேறு யாரும் போக முடியாது. அவெல்லாம் படிக்க அங்கே போகிறானுங்க. எங்கே? அப்புறமேல ஒரு சில பிராமணர்கள் போயிருப்பாங்க. ஏன்னா பிராமணர்கள் கடல் கலந்து போகக்கூடாது. போனாக்கா அங்கேருந்து போய் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இங்கே கேள்வி கேட்பீங்கல்ல, அதனால் போனாக்கா அவ்வளோதான், அவன் வீட்டில் சேர்த்த மாட்டாங்க. எடுத்துக்காட்டு யார்? சீனிவாச ராமானுஜம். இந்த மாதிரி
அப்படி படிக்க போன ஆளுங்க வந்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் நடந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது. எந்த அரசாங்கம்? பிரிட்டிஷ் அரசாங்கம். சரியா? இங்கிலீஷ்காரனா அதை தொடவே மாட்டான், எந்த விஷயம் தொட்டிருக்க மாட்டான். எடுத்துக்காட்டு ராஜாராம் மோகன் ராய், அவங்க அண்ணன் பொண்டாட்டியை சதியில் தூக்கி கை காலெலாம் கட்டி நெருப்பில் தூக்கி போடுறானுங்க அவங்க அண்ணன் இறந்த சிதையில். அதை பார்த்து சின்ன பையன் அவர் மனசு நொந்து போனாலும் பெரிய ஆளானோன்னா கோரிக்கை வைக்கிறாரு, நிறையா பேசுகிறாரு. அதோட விளைவாக தான் அது நடந்துருக்கு. சரி, அந்த மாதிரி மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வு. அது நவீனம், பகுத்தறிவு, ரொம்ப முக்கியமான வார்த்தை பகுத்தறிவு. இங்கிலீஷில் வந்து ரேஷ்னல் திங்கிங் இருக்காமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேஷ்னல் திங்கிங் நான் பல டைம் சொல்லியிருக்கேன், முக்கியமான வார்த்தை இது. பெரியார் அடிக்கடி யூஸ் பண்ணுவார் பகுத்தறிவுன்னு. ஆனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு இருக்குது, ரேஷ்னல் திங்கிங் இருக்கணும்னு. எதில் இருக்குது? டியூட்டியில், ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிக்கல். எது ஃபண்டமெண்டல் டியூட்டி பற்றி? ஆர்டிக்கல் 51A பார்ட். என்ன பார்ட்டு? 4A. அதில் இருக்குது, கடைசியில் இருக்கும் பாருங்க, 9வது 10வது, 7லேருந்து 10க்குள்ளே இருக்கும் அந்த ஆர்டிக்கலில். பகுத்தறிவு. அடுத்தவன் சொல்லான்னு கேட்காத, கேள்வி கேளு முதல்ல. இதில் என்ன நல்லது இருக்குது, கெட்டது இருக்குன்னு. நல்லது இருந்தால் எடுத்துக்கோ, கெட்டது இருந்தால் தூக்கி போட்டுரு. அதுக்கு பிறகு தான் ரேஷனல். கேள்வி கேட்கணும் எல்லாத்தையுமே, அப்படியே ஏற்றுக்கூடாது. இது நமக்கு உகந்து வருமா, செட் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்கணும். வெள்ளை ட்ரெஸ் போட சொன்னானுங்க நம்ம ஆளுங்க, சரியா? ஆனால் குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவானுங்க. குலதெய்வத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. வெப்பமண்டலம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம், செத்து போயிடுவீங்க. ஹார்ட் அட்டாக் அதிகமாக செத்து போயிடும், வெயில் வேகாத வெயிலில். அப்புறம் கடைசியில் பேய் அடிச்சிருந்துன்னு இருப்போம். நல்லதுன்னா கடவுள், கெட்டதுன்னா பேய். பேய் பிசாசு அதுக்கு நிறைய பேர் இருக்குது, இதுக்கு நிறைய பேர் இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ கேட்கணும், ஏன் வெள்ளை ட்ரெஸ் போட சொல்கிறான், கருப்பு வேணான்றாங்க. அவங்க கடவுள் பேரை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்கணும் உங்கள் நாலேஜ் வச்சு. ஏன்னா நம்ம வெப்பமண்டலம் உடம்பு தாங்காது, அதனால தான் வெள்ளை ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை கலர் தான் பெயிண்ட் அடிப்பாங்க. அவன் கருப்பு கலர் அடிப்பான். ஏன்? அங்கே வெயிலே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக கருப்பு கலர் கோட்டு எல்லாமே அதுக்காக யூஸ் பண்ணோம். சரியா? அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். அதான் பகுத்தறிவு. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம். சமூகத்தின் முற்போக்கான இயக்கம். நிறைய கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்கான். கண்டுபிடிப்புனா என்ன அர்த்தம்? பூமினா என்ன, நம்மனா யார், எப்படி நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். அந்த கண்டுபிடிக்க தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் முற்போக்கு சிந்தனை ஆகியவற்று நெருக்கமான பிணைக்கப்பட்டுள்ளது. இது இந்த மறுமலர்ச்சி கேட்பாங்க. திறனாய்வு சிந்தனை. திறனாய்வுனா என்ன அர்த்தம்? நல்லதா கெட்டதா, சரியா தப்பா, அதான் திறனாய்வு. அதன் வேர்களில் உள்ளது. அதோட மறுமலர்ச்சியில் வேர்களில் மனிதநேயம் இச்சித்தாந்தம். சமூக வாழ்வு. சமூக வாழ்வுன்னா என்ன அர்த்தம்? மோனிகா, சமூக வாழ்வுன்னா என்ன? என்னம்மா இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறோம்? சமூகம்னா என்ன? இங்கிலீஷ்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாதீங்க. கூட்டமாக வாழ்ந்தால் அதுக்கு பேர் தான் சமூக வாழ்வு. கூட்டமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? சமூகம். மனிதர்கள்லாம் சமூகம் தானே, சேர்ந்து வாழ்கிறோம், குடும்பமாக இருக்கும். சின்ன சமூகத்தினுடைய சின்ன யூனிட்டு டிஎன்பிசியில் கொஸ்டின் இது. சமூகத்தின் சிறிய அழகு எது? எது? குடும்பம். நான் சமூகம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஊர். சமூகமே குடும்பமே சமூகம்தான். குடும்பம், ஊர், அப்புறம் வட்டம், மாவட்டம், மாநிலம்லாம் இல்லை. மாநிலன்ற வார்த்தையே தப்பு. நாடு ஸ்டேட்டுன்னு தானே வச்சுருக்காங்க. தமிழ் வார்த்தை அதுக்கு வந்து நாடு. மாநிலன்ற வார்த்தை வரவே வராது. இவனுங்களாம் உங்களுக்கு திரிச்சு விட்டது. எப்படிலாம் மக்களை ஏமாத்தணுமே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். சரி, ரைட். சமூக வாழ்வு. சமூக வாழ்வுனா எப்படி? எல்லோரும் சமமாக வாழணும், எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறது. மற்ற அறிவு ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும்
படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியுள்ளது. எது? இந்த மறுமலர்ச்சிங்கிறது. அடுத்தது மறுமலர்ச்சி. சமூகத்தில் என்ன மாற்றம் செஞ்சாங்க? அதான் எல்லாம் ஏற்றத்தாளோடு வச்சுருந்தா மாத்திரம். குடும்பத்தில் ஆண் பெண் சமம் இல்லைன்றான், சமன்றான். ஈக்குவலாக சொத்தில் பங்கு கொடு. சரியா? சரி, ரைட். அந்த மாதிரிலாம் தமிழ் மறுமலர்ச்சி. தமிழையே காலி பண்ணிட்டானுங்க. இன்னும் எங்காலில் போய் கேட்டிங்கன்னா, நேபாளத்தெல்லாம் இன்றைக்கி ஒரு அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்குது ஹோட்டலில். நேபாளெலாம் சமஸ்கிருதம் தான் முக்கியமாக போய் பேசுவார், சமஸ்கிருதாங்க அவனுக்கு அது புரியுதாங்க. இங்கே தான் தமிழ்னு அழுகுறானுங்க அப்படின்னு சொல்லுது. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, ஹோட்டலில் எதுவும் பேசக்கூடாது. அதுவும் ஐயர் ஹோட்டலு தான் அது. அப்படி பேசாமல் வந்துட்டேன். அப்போ அங்கே போய் பொழப்பு நடத்த வேண்டியது தானே நீ? இங்கே எதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற? தமிழையே அழிச்சிட்டானுங்க. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும். தமிழ் நூல்களெல்லாம் இங்கிலீஷ்காரன் எதிர்த்து பதிப்பிக்கிறான். ஃபஸ்ட்டு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷ்காரன் தான் மெயின். அப்புறம் ஒரு ஆளை எங்கால கொண்டு வந்து நாங்கள் தான் தமிழை திரும்ப மீட்டுட்டு வந்தோன்ற மாதிரி. ஆமாம், எங்கேயா இருந்தாலும் நாங்கள் தான், நீங்களாம் ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. அப்படியே எவனாவது ஒரு அறிவாளி பிறந்தாலும் வள்ளுவரை சொல்லுவான். வள்ளுவரோட தாய் யாராம்மா? எங்கால தான் எழுதுகிறான். தாய் வந்து யாரோ ஒரு அது என்ன இதுன்னு தெரில, ஆனால் தந்தை வந்து ஒரு பார்ப்பனன் அப்படின்னு எழுதுகிறானுங்க. அதே மாதிரி தான் கௌடில்யரை உருவாக்குனானுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நீங்களாம் சும்மா நாங்கள் மட்டும்தான் கொண்டு வருவானுங்க, எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. அது மாதிரி தமிழை அழிச்சிட்டானுங்க, தமிழை பயங்கரமாக அழிச்சிட்டானுங்க. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின். நிறைய பேர் நினைக்கலாம், என்னங்க ஒரு சாராக பேசுகிறீங்க? நான் உண்மையை நடந்ததை பேசுகிறேன். நான் யாரெல்லாம் தாக்கி பேசலை, எதிர்த்து பேசலை, எதுவும் பண்ணல, நடந்ததை தான் சொல்கிறேன். இப்போ யார் வந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் பழகுவேன். நான் யாரையும் தாக்கி பேசலை, எதுவும் பேசலை, உண்மை நடந்ததை மட்டும் தான் நான் சொல்கிறேன். சரியா? ரைட். காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. சரி, நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்கள் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. அச்சு இயந்திரமும் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாயினது. எது? அச்சு இயந்திரம். அதான் ஓலைச்சி உள்ளாருந்து அச்சில் ஏற்றுறாங்க, ஏற்றி நிறைய இடத்துக்கு போகுது. முதல்ல டச்சுக்காரனே பண்ணியிருப்பான். எங்கே? தரங்கம்பாடியில். அங்கே தான் முதல்ல அச்சு இயந்திரம் வந்திருக்கும். போர்ச்சுகீசியர் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டான். தமிழ் நூலில் வந்து அச்சில் ஏற்றி முதல்ல இந்தியாவில் உள்ள நூலில் முதல்ல பிரிண்ட் ஆக்கினது போர்ச்சுகீசியர் தான். தமிழ் நூல் தான், வேறு எந்த மொழியும் கிடையாது. அவனுங்களாம் நூலே இல்லையே, அதை படித்தா அவ்வளோதான். ஆமாம், அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் நடந்தது. நாளடைவில் படிப்படியாக நிலைகள் மாறின. சமய சார்பற்ற என சொல்லத்தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. சீகன் பால்கு ஐரோப்பிய மொழிகளில் தவிர்த்த அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி ஆகும். இங்கே கொடுத்துட்டான். ரைட். மிக முன்னதாக 1578 அது வரைக்கும் யார் இருந்தாங்க இந்தியாவில்? ஐரோப்பியர்களை 1578 வரைக்கும் யார் இருந்தாங்க? போர்ச்சுகீசியர் மட்டும்தான் இருந்தான். 600க்கு மேலே தான் மற்றவங்களாம் வருவான். பார்த்தோமா? 100 ஆண்டு இவங்க நீலப்புரட்சிலாம் பண்ணியிருப்பாங்க. யாரையுமே உலக விட மாட்டானுங்க இங்கே. ரைட். தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. கோவானா யாரோடது? போர்ச்சுகீசியர். தலைமையாக அவங்களுக்கு தான். ரைட். 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தரங்கம்பாடி யாரோடது? டேனிஷ். ஆமாம், டேனிஷ். டச்சுன்னு சொல்லிட்டேனா? டேனிஷ் தானே சொன்னேன்? டேனிஷ் தான். தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. அப்பயே வெளியிட்டானுங்க. இதன் விளைவாக ஏன் அவன் தமிழ் படிக்கிறான் அப்படின்னாக்கா, இங்கே வந்து மதத்தை பரப்புகிறாங்களா, அப்போ உங்கள் மொழி தெரிஞ்சாதான் நான் உங்கள்ட்ட பேச முடியும். அதனால் படிக்க ஆரம்பிக்கிறான் மிரண்டு போகிறானுங்க. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு மிரண்டு போகிறானுங்க.
ஃபஸ்ட்டில் என்ன நினச்சானுங்கன்னா ஒன்லி சமஸ்கிருதம் தான் எல்லாம் இந்தியாவுக்கு அப்படின்னு. ஏன்னா யூரோப்பியன்ஸ் வந்தவொன்னே அவன்கிட்ட போய் உக்காந்தது யார் கூட, யார் பவருக்கு வரானோ பதவிக்கு வரானோ பணம் இருக்கோ அவன்கிட்ட போய் நான் உட்காந்துக்குவேன், இவங்க தான் போய் உட்காந்துக்குவாங்க. அதனால் அவங்களோயே நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அப்படி தான் நினச்சி எழுதுனானுங்க இங்கிலீஷ்காரன், அங்கேருந்து எழுதுனானுங்க இந்திய வரலாறு. அப்புறம் தான் நிறைய பேர் அதுக்கு முற்பட்டது ஒன்று நாகரிகம் இருக்குது, திராவிட மொழி குடும்பம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறானுங்க. கால்வெல், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள், இவங்கெல்லாம். அதனால தான் அவனுங்களை திட்டிகிட்டே இருப்பானுங்க இன்ன வரைக்கும். சரியா? ரைட். இதன் விளைவாக இக்காலப்பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை, செவ்வியல்னா கிளாசிக்கல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களே புத்தெழுச்சி ஏற்பட்டது. இந்த நூல்லாம் எங்கே கடந்ததுன்னா அரண்மனையிலையோ எங்கேயே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய அரண்மனையெல்லாம் எதுவும் இருந்திருக்காது. சாதாரண பாமர வீட்டில் இருந்துருக்குது எல்லாமே. இது எல்லாமே அப்போ நான் என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி 19ஆம் நூற்றாண்டில், எதுக்கு முன்னாடி, கிமுல, அதாவது இடைக்கால இந்தியா தொடங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் எழுத படிக்கிறதுல என்ன பண்ணுறான், கடவுள் பேரை சொல்லி படிக்காத, இந்த மதம் இது சொல்லுது, சனாதனம் இது சொல்லுது, கடவுள் சொன்னார், ரிஷி சொன்னார், முனி சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறைக்கிறானுங்க. ரைட். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞரான சி.வை. தாமோதரனார், உ.வே. சுவாமிநாதர் போன்றவர்கள் தமிழ் செல்விய இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தனர். உ.வே. சாமிநாதரை கூட சேலத்துக்காக தான் நினைக்கிறேன். இவர் எதாவது கவிதையெல்லாம் எழுதிட்டு போய் சென்னையில் அவரோட குரு இருந்தாராமா, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாராமா. படித்து பார்த்து நீ தமிழுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சினா இந்த நூல்லாம் சேகரித்து அச்சு பதிக்கிற வேலையை செய்யணும் அவர் அனுப்பி விட்டுருவாராம். அதுக்கப்புறம் இவர் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஆனால் இவருக்கு மேலே நிறைய பேர் தமிழ் நூல்கள்லாம் பதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, பார்த்துப்போம். யூரோப்பியன் தான் முதல்ல பண்ணது. சி.வை. தாமோதரனார் பனையோலைகளில், அப்போ பனையோலையில் தான் இருந்துச்சு, கையால் எழுத பெற்றிருந்த பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். தாமோதரனார், சி.வை. தாமோதரனார். அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி ஆகியவை அடங்கும். கேட்பாங்க, யார், தாமோதரனார், சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த, அதாவது ஓலைச்சுவடியிலேருந்து இதில் பதிப்பித்த நூல்கள் எதுன்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின், அடுத்தது இவர் வேறு ஒருத்தர் மாணவரான, ரைட், அவரோட குரு சொன்ன இல்லையா, ஆமாம், உ.வே. சாமிநாதனுடைய குரு அவர். செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சிவசிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று ஆகியவற்றை வெளியிடும் முயற்சியில் மேற்கொண்டார். அவர் யார், மீனாட்சி சுந்தரனார். யாரோட குரு, சாரி மாற்றி சொல்கிறேன்னா, சாரி, மீனாட்சி சுந்தரனாடியே மாணவர் யார், உ.வே. சாமிநாதன். அவர் செஞ்சுருக்கார். இவர் தான் அவர் தாமோதரனார். இவர் நீசி வச்சிருக்கிறார். அப்போ யார் இல்லை, ஆமாம். இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் பொதுமக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. அது வெளியிட்டோன்னெல்லாம் எல்லாரெல்லாம் படிக்க போகிறதில்ல, படிக்கலை, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில்ல. பெரியார் முக்கியமான ஆள், திருக்குறளாக இருக்கட்டும் இதெல்லாம். அதே மாதிரி கருணாநிதி, அவர் தான் அரசு பஸ்ஸெல்லாம் நாட்டு உண்மையாக்கி, அதில் பாருங்கள், இன்னும் பஸ்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இருக்காது, திருக்குறள் இருக்காது. இவங்க வந்தானே திருக்குறள் வரும். அவ்வளோ பற்றாளர்கள் உங்கள். ஆமாம், ஏன்னா அது சமண நூல், இவனுங்களுக்கு ஆகாது. அது எல்லாரும் சமன்னு சொல்லுது, எது, திருக்குறள் ஆகவே ஆகாது எங்களுக்கு. கடைசி ஒரு பிரதி கிடச்சிருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து பதிப்பிச்சிருக்காங்க. அதே இந்த ஏதோ அடுப்பில் போட்டு எரிக்க போனாங்களாமா, ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ கொண்டு வந்து கொடுத்து பதிப்பிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அதிக மொழிகளில் பதிப்பிச்ச நூலில் அது ஒன்று. தமிழருக்கு பெருமையும் அது. ஆனால் அதில் அந்த நூலில் ஒரு இடத்துல கூட தமிழ்ன்ற வார்த்தை கிடையாது. அதனால தான் உலக பொதுமுறை அது. அந்த மாதிரி நவீன, அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் கெட்ட விஷயம் இருக்குது, அதை விட்டுருங்க. அப்போ அந்த பழைய அந்த ஜாதி, ஒரு சில ஜாதியை பற்றி பேசுகிறது, பெண்கள் அடிமை, அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். மற்றபடி பெரும்பான்மையாக நல்ல விஷயம் அது. ஆமாம். நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னு அப்போ தான் தெரியுது. சிலப்பதிகாரத்தில்
இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு புகார் நகரம். அப்போ அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்திருக்கான். பூம்புகாருக்கு நினைவிட அமைச்சது யார்? ஆமாம், அது மாதிரி நவீன தமிழர்கள் தங்களை பண்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அடிமை இதாக இருக்கணும், ஜாதி கட்டமைப்பில் அவன் வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் மாறுது, அதெல்லாம் உடைக்குது. தமிழ் நாகரிகமே வேறடா, இவனுக்கு உருவாக்குனது நாரிய நாகரிகம் வந்துச்சு, கடவுளை பேரை வச்சு இவங்கெல்லாம் அடிமையாக்குனாங்க அப்படின்னு அப்புறம் தான் புரிய வைக்கிறாங்க. பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அப்போ தான் இது வேறு நாகரிகம், இது திராவிட நாகரிகம், இது வேறு மாதிரி. பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அங்கேருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் தான் மாற ஆரம்பிக்கிறோம். சரியா? ரைட். அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டது. சங்க இலக்கியம்னு வார்த்தையை இவனும் கொண்டு வந்தது. எப்படின்னா, அரசர் இருந்தார், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், புலவர்களுக்கு அவர் ஃபண்ட் பண்ணார், நிதி உதவி கொடுத்தாரு. அதை வச்சு அவங்களாம் எழுதுனாங்க. அப்போ படித்த குரூப்பு ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அதை நாங்கள் தான் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு. அது அதை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தினர் பாண்டியிருப்பாங்க கிடையாது. சாதாரணமாக பாமர மக்களுடைய மொழி அவன் எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்சு எல்லாருமே எழுதலாம். அப்போ இந்த சங்கன்ற வார்த்தையை இவனுக்கு கொண்டு வந்து நுழைச்சதுன்னு நான் சொல்லலை, வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரியா? ஆமாம், அப்படிலாம் கிடையாது. சரி, பரவாயில்ல. இவனுங்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டானுங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னு. எப்போ இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் சங்க இலக்கியம் வச்சு அதில் 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு, மேல் கணக்கு எல்லாம் பிரித்து இவனுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டானுங்க எல்லாத்தையும். ஏன்னா நீங்கள் யாருமே படிக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாங்களே பண்ண வேலை தான், வேறு வழி இல்லாமல் இங்கிலீஷ்காரனால் 1-2 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. வேறு ஆள் 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய FW எல்லிஸ். இவர் தான் முதல்ல சொல்கிறாரு, எங்கள் தமிழ் திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று முதல்ல இவர் தான் சொல்கிறார். யார்? எல்லிஸ் பிரபு. இன்னொருத்தன் சொல்லுவேன்ல, கால்டுவெலுக்கு முன்னாடி இவர் தான் கதை போட்டவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்லாம் படித்து பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு பேட்டர்னாக இருக்குது. அந்த சமஸ்கிருதம், அந்த வட இந்திய மொழி ஒரு பேட்டர்னாக இருக்குது. இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆரிய மொழிக்குள்ளே ஒரு மொழி கிடக்குது, அதான் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு இவர் தான் விதை போடுறாரு. அதுக்கு எவிடன்ஸோடு கொடுத்தவர் தான் யார்? கால்டுவெல். பக்கா எவிடன்ஸோட வார்த்தையெல்லாம் சேர்த்து, இந்த வார்த்தை பாருங்கள், கன்னடத்தில் எப்படி இருக்குது, தெலுங்கில் எப்படி இருக்குது, தமிழில் எப்படி இருக்குது, மலையாளத்தில் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி. இதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான். சென்டென்ஸ் பேட்டர்ன் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சமஸ்கிருதம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், தலைகீழாக இருக்கும் நமக்கு. சரியா? அதெல்லாம் சொல்கிறார். யார்? இவர் தான் முதல்ல. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இதுதான் எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாம் வந்துச்சுன்னு கதையெல்லாம். அப்புறம் அகத்தியர்லாம் கூட அனுப்பி வச்சுருப்பார் சிவபெருமான். வடக்கிலேருந்து ஏதோ கல்யாணம் நடந்துச்சாமா. வடக்கிலேருந்து யாருக்கு முன்னோடியாமா? தொல்காப்பியத்துக்கு முன்னாடி அகத்தியர், அவரோட குருமானுங்க. அகத்தியன்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் எந்த இடத்துலையும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. நாங்களாம் உருவாக்கணும். அகத்திய முனிவர் வந்தார், பிராமணன். நாங்கள் தான் தமிழை உருவாக்கணும். அது என்ன கதையாம்மா? அங்கே ஏதோ சிவபெருமான் குடும்பத்தில் கல்யாணம் நடந்துச்சாமா. அப்போ அங்கே இமயமலையில் எல்லா கூட்டம் போய் சேர்ந்துட்டாங்களாம், தேவர்கள், அவங்க ரிஷி, முனி, கினி, கனி எல்லாம். அதனால் கூட்டம் அதிகமாக என்ன ஆயிடுச்சாமா, அப்படியே அமுங்க ஆரம்பிச்சிருச்சாமா. அப்போ அமுங்கக்கூடாது, ஒரு பக்கமாக சாயுது பூமி, அமுங்க ஆரம்பிக்குது. உடனே நீ போய் பேலன்ஸ் பண்ணு, போ தெருக்கில் போய் உட்காருன்னு இவர் அனுப்பி விட்டாராம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை இந்த அகஸ்தியர் வந்து ஒரு ஆளுங்க உட்காந்தோடனே சரி செஞ்சுட்டாராம். கேட்குறவங்க கேனைண்ணா கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நான் சொல்கிறது தான் கேட்குறது தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கதை விடுவானுங்க. அதெல்லாம் கிடையாது. அகஸ்தியர் அப்படின்ற வார்த்தை கிடையவே கிடையாது எங்கள் தொல்காப்பியத்தில். கேட்டால் அவரோட குருன்ட்டானுங்க. எப்படி எல்லாத்துக்கும் குரு 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 அப்படின்ட்டு அந்த மாதிரி. அப்போ அந்த வள்ளுவர் அவட அப்பாவே எங்கள் ஆள் தான்ட்டானுங்க. சரி, அதே மாதிரி தான் இவனை யார், கௌடில்யர்னு ஒரு கான்செப்ட்டு. எல்லா இடத்துலையும் எங்கே போனீங்கனாலும் சரி நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் எங்கள்கிட்டருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னு பொய்யா சொல்லி தள்ளுறது. சரி, ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை இவர் தான் உருவாக்குறாரு. யார்? எல்லிஸ் பிரபு. 1800 இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ராபர்ட் கால்டுவெல் அவருக்கு அப்புறம் வராரு. அதை எடுக்கிறாரு. திராவிட
அல்லது தென்னிந்திய மொழிகள் ஒப்பீட்டு இலக்கணம், திராவிட மொழின்னு தான் சொல்லுவார், இலக்கணம் எனும் தலைப்பிட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். அப்படின்னா எவிடன்ஸோடு கொடுக்குறாரு கால்டுவெல். அதான் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார். சமஸ்கிருத வார்த்தை தமிழில் கிடக்குது, ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்ன் நமக்கு செட் ஆகுது. உங்கள் பேரில் 100 பேர் எடுத்தால் 98 பேர் சமஸ்கிருத வார்த்தை தான். ஏன் நீங்கள் போய் நெட்டில் போடுவீங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்ட்டு, உங்கள் அப்பா அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கள் ஆள்கிட்ட போயிருப்பாங்க. அதெல்லாம் அவன்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு யார், சாதகம் பார்க்குறவர். சாதகமாக சொல்கிறது தான், அதுக்கு பேர் தான் ஜாதகம். ஆமாப்பா உனக்கு நல்ல நேரம் இல்லைப்பா, கெட்ட நேரம்பா, இன்னும் 3 மாதத்தில் சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லுவார். அப்பா ஒரு நிம்மதியில் வருவீங்க. அப்படி சாதகமாக சொல்வது தான் அது ஜாதகம். ஆமாம், போய் ஜாதகம் பார்த்துருப்பாங்க. அவர் ஒன்று எங்காலாக இருப்பார், இல்லைனா என்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு சிஷியனாக இருப்பான். அதை தான் அவனும் ஃபாலோ பண்ணுவான். அவன் எடுத்து தரதெல்லாம் என்ன வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தையை எடுத்து கொடுப்பான். அதோட அர்த்தத்தை போய் பார்த்தோம்னா கேவலமாக இருக்கும். ஆமாம், இந்த சொன்னேன்ல காலேஜில் போனப்போ அவர் பேசுகிறாரு. நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் சார்கிட்ட, ப்ரொஃபஸர்கிட்ட. ஒரு பொண்ணு வருது, பேர் என்னமா, அவங்க ஸ்டூடெண்ட் பேசுகிறார், சொல்லுது தெரிஞ்சிட்டு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாம்மா அப்படின்னாரு. தெரியாது சார். சரி போய் தெரிஞ்சிட்டு வா அப்படின்னாரு. அது திரும்ப கூப்பிட்டு அர்த்தம் சொல்லிட்டா, அதுக்கு பேர் மசுரு அப்படின்னாரு. அது மாதிரி நிறையா வார்த்தை இருக்குது. ஆமாம், ஏகப்பட்ட வார்த்தை அர்த்தமே தெரியாமல். தமிழ்னா அர்த்தம் தெரிஞ்சிடும்ல, மாட்டிக்குவோம். மசருன்னு பேர் வைக்க முடியுமா தமிழில்? சரி, அது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை. உங்கள் வார்த்தையெல்லாம் எடுத்து பாருங்கள். ஐயோ அப்பா, சரி என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் தோணலாம். அப்படிலாம் உங்களை மாற்றி வச்சுருக்கிறானுங்க. அப்படி அது திரும்ப திரும்ப அது நடக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம தானே நோய் இருக்கிறோன்னா பண்ணும், நோயை குணப்படுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ட்ரீட்மெண்ட் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புண்ணு இருந்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வலிக்க தான் செய்யும், அப்புறம் டிஞ்சர் வைக்கணும், எரிய தான் செய்யும், அப்போ தான் ஆறும். எல்லாம் கஷ்டம். ரைட். அடுத்தது தொன்மையும் நிலைநாட்டினார். யார், ராபர்ட் கால்டுவெல். அப்படியே ஆக்கி வச்சுட்டானுங்க உங்களை. ஆமாம் தானே, எப்பயும் பாருங்கள். இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம், சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டுக்கும் இடையேயான இது இங்கே பாருங்கள், அழகாக சொல்லிட்டான். சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம், தமிழ், திராவிடம், சமத்துவம். திராவிடம் என்றால் சமத்துவம் என்று பொருள். அதனால தான் அந்த வார்த்தை கண்டு அல்லருவானுங்க, தெரிப்பானுங்க திராவிடம். அதனால தான் இப்போ ஒருத்தர் வந்துருக்கார், தமிழகம் அப்படின்னு வச்சுருக்காரு பேர். அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பார். அங்கேருந்து தான் வருது. அப்படியே ஆளுநர் சொல்லியிருப்பார், தமிழ்நாடுன்ற பேரை மாற்றி தமிழகம்னு போடுவார். அப்படியே அங்கே வந்துருச்சு. இப்போ ஏன் இங்கே கொண்டு வந்து ரசிகர்கிட்ட ஒரு சினிமாக்காரன்ட்ட கூத்தாடிக்கிட்ட கொடுத்தானுங்கண்ணா, இவன் முன்னாடி முட்டாளத்தனமாக அடிமையை என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்க. நான் ரஜினிக்கு இருந்த மாதிரி அவனுங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுப்பானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுக்காக ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகள் அடையாளம் கண்டு கொண்டனர். அப்போ தான் தமிழில் பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி தெலுங்கில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் தூக்கிட்டிங்கனாக்கா தமிழ் இருக்கும். மலையாளத்தில் இருக்க சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் தூக்கினா தமிழ் இருக்கும். நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க அப்போல்லாம். எங்கள் அப்பாவை அப்படி தான் சொல்லுவார், நமஸ்காரம் தான். எல்லாம் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் தான் மாறுது, வணக்கம் வை. ஸ்ரீமதி தமிழ் வார்த்தை கிடையாது. அதானே அது திருமதின்னு மாற்று. இன்னும் பாருங்கள், அந்த இவனுக்கு என்னென்ன திருட்டு வேலை பண்ணியிருக்கான் பாருங்கள். ஆதார் கார்டில் போய் ஆதார் கார்டோ பேன் கார்டோ போனீங்கன்னா அங்கே திருமதி இருக்காது, ஸ்ரீமதி போடணுன்னு கட்டாயம் இந்த வார்த்தையை ஒன்று செலக்ட் பண்ணுன்றான். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. சரி, அவர்கள் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும் அவர்களின் சமூக வாழ்வியல் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலவியது என்றும் வாதிட்டனர். ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, சமமாக இருந்திருக்காங்க. யார், திராவிடர்கள். பிராமணர்கள் தமிழர்கள் கிடையாது. நீ பிராமணரில் நீங்கள் எந்த ஒரு கேரளாவில் போனீங்கன்னா அவன் மலையாளம் பேசுவான் பிராமணன். கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா கன்னடம் பேசுவான். அந்தந்த ஊரில் அந்தந்த மொழியை கற்றுக்கிட்டு, ஆனால் கடவுள் கூட பேசுகிற மொழி அது சமஸ்கிருதம். அப்போ தான் திட்ட முடியும் அவங்களெல்லாம். அது மட்டும் பண்ணிகிட்டு இருப்பானுங்க.
தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி செய்தது, பங்களிப்பை செய்தது. அடுத்தது, இச்சிந்தனை பி சுந்தரனாரால் எழுதப்பெற்ற மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் ஒளி வாழ்த்து பாடல் மெய்ப்பிக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனான்னு சொல்லுவாங்களே, அவரோட ஃபஸ்ட்டு நாடக நூல் தான் அது மனோன்மணி. அங்கேருந்து எடுத்தாங்க. சைக்கிளார் எழுதிய இல்லை சார், அவர் தான் அது மனோன்மணி சுந்தரனார். இங்கேருந்தா தமிழ் வாழ்த்து பாடல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒரு வார்த்தை வேறு இருக்குது, இதுதான் உண்மையான பாடல். நிறைய பேர் பரப்பிட்டு தர்றானுங்க வாட்ஸ்அப்பில். அதில் என்ன வார்த்தை எடுத்தார் கலைஞர்? யார் அந்த தமிழ் வாழ்த்து பாடல் கொண்டு வந்தது? கருணாநிதி. தமிழுக்கு தமிழ் வாழ்த்து பாடல் ஒன்று கொண்டு வந்து ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியிலையும் தமிழ் வாழ்த்து பாடலை பாடணும் அப்படின்னு கொண்டு வந்தது அவர் தான். அவர் மனோன்மணி சுந்தரனார். மனோன்மணி சுந்தரனார் அவரோட நாடகத்தோட பேரை அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஃபேமஸ் அது. அதில் திராவிடம் ஆரியத்துக்கான வித்தியாசத்தெல்லாம் பேசுவார் அது. சரியா? அதில் ஒரு லைன், இப்போ இதுதாங்க ஒரிஜினல் சமஸ்கிருதம். நிறைய பேர் பரப்பிட்டு அவனையும் காரி துப்பிக்கிறானுங்க. அதில் சமஸ்கிருதம் போல் வழக்கொழிந்த மொழி கிடையாது தமிழ்னு வரும். தமிழ் வந்துட்டு சமஸ்கிருதம் போல் வழக்கொழிந்த மொழி இல்லைன்னு வரும். அதை எடுத்துகிட்டு வர எதுக்கு அவனுங்களை போய் நெகட்டிவ் பேசக்கூடாது. அதான் நம்ம தலைவர்கள் எப்பயுமே அதை எடுத்துகிட்டு வர. அதை எடுத்துகிட்டு தான் தமிழ் வாழ்த்து பாடலை கொண்டுட்டு வருவார் கருணாநிதி. அந்த மாதிரி பயங்கர நேர்மையானவங்க. ஆமாம், அதனால தான் பிடிக்காது அவனுங்களுக்கு. ஆனால் அங்கே போய் எல்லாம் டைப் வச்சுக்குவானுங்க அவனுங்க. ஷோவாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், அங்கே வெளியில் வந்து திட்டிகிட்டு இருப்பானுங்க. அங்கே போய் அரசியல் ஆதாயெல்லாம் தேடிக்குவானுங்க. அதான் தந்திரம். ரைட். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியும். இதுலேருந்து இது அவரோட இது அமைப்பு பேர் என்னது? தர்மசாலை சாப்பாடு போடுறானோ, சத்திய சன்மார். அதுக்கப்புறம் பேர் மாற்றுவார், அதானா? சரி. திருவிக்கா, பாரதிதாசன்லாம் பாண்டிச்சேரியில் இருப்பார்னு பார்த்துருப்போம். என் பேரன், இவரோட இயற்பெயர் என்ன தமிழில் பார்த்துருப்போம்? சுப்பு ரத்னம் பிள்ளையா? சுப்பு ரத்னம். ஆமாம், ரைட். திருவி கல்யாண சுந்தரனார் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குறியாக்கினர். இந்து சமயம்லாம் கிடையாது, இவனுங்க ஒரு பிராமண சமயம். இந்துன்ற வார்த்தையை இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தது. அதை கேள்விக்குள்ளாக்குறாங்க. என்னது எல்லாம் சனாதனம் நம்ம பேசுனதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தது அவனுங்க, ஆரியனுங்களுக்கு. தமிழனுங்களதே கிடையாது அந்த பழக்கமெல்லாம். இப்போ நம்ம பண்பற்ற எல்லா மூட பழக்க வழக்கம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்மளுக்கு அப்போவே முற்போக்கான சமூகம். எங்கே வீழ்ந்தோம் சார் அப்படின்னா, யாரை வச்சு உங்களை வீழ்த்தினா? சத்தமா? கடவுளை, நீங்கள் வச்சுருந்த கடவுளை வச்சு தான் உங்களை வீழ்த்தலாம். நம்ம முன்னோர்களை சொல்கிறேன், சரியா? ஆமாம். அபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வளர வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டார். தமிழ் இசைனா என்னது? கர்நாடக சங்கீதம். அதுவும் அவங்களது கிடையாது. இங்கிலீஷ்காரன் வந்தவொடனே அவனுக்கு பிடிச்ச ஒன்று இங்கிலீஷ் ஆடாடா இதெல்லாம் வியப்பாக பார்க்குறானா அப்படின்னு அவன் கற்றுக்கிட்டான். அவங்களெல்லாம் கற்றுக்கல. அது மாதிரி உவே சாமிநாத ஐயர், திருவி கல்யாண சுந்தரம், திருவிக்கா, பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே உருத்தான வழிகளில் தங்கள் எழுத்துக்கள் மூலம் தமிழ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் புதுசாக திரும்ப எல்லாமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குரூப் மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தால் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிடா படிச்சுட்டு. உங்கள் நூல்கள்லாம் என்ன இருக்கா நம்மக்கிட்ட? அதான் தமிழ் புத்துயிர் பெறுது. அவ்வளோதான். தங்களுக்கே உரித்தான வழிகள். ஏன்னா அது வரைக்கும் தமிழை பற்றி வேலையே கிடையாது. தமிழ் எழுதவே கிடையாது. நடுவில் ரொம்ப நாள் எழுதுனதெல்லாம் என்னது? நடுவில் பிந்தைய இடைக்கால இந்தியாவில் சமய நூல்கள், கடவுளை பார்த்து போற்றி பாடுறது, அந்த மாதிரி அதெல்லாம் மாறி சமூக சீர்திருத்தங்களுக்காக எழுத ஆரம்பிக்கிறாங்க. பக்தி இயக்க காலத்தில் பார்த்தோம் இல்லையா? எல்லாம் கடவுளை பற்றியே தான் இருக்கும் நடுவில். அதுக்கு முன்னாடி உள்ள நூல்கள்லாம் எப்படி இருக்குது? அது மட்டும் தான் உயிர்ப்போட இருக்குது. எது? பக்தி இயக்க கால நூல்கள் மட்டும் உயிர்ப்போட இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் என்னது திருவாசகம், இதெல்லாம் அதை வச்சு மக்களை ஏமாற்றிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் இந்த நூல்லாம் வெளியில் வந்து பதிப்பிச்சு வெளியில் வருது, படிக்கிறானுங்க. அப்படியே இவ்வளோ சிறப்பாக நம்மளுது. எந்த நூல்கள்? சங்க கால நூல்கள்னு சொல்கிறாங்களா அது.
அதில் ராஜாவை பற்றி அவ்வளோ பேசுகிறதே இல்லை. மக்களை பற்றின நூல் தான் எல்லாமே. அறநூல், அதுவும் திருக்குறள்லாம் பயங்கரமானது. நன்னூல், அதுவும் பயங்கரமான நூல். சரியா? ரைட். அப்போ மாறுறாங்க. டே நம்ம சமூகமே வேறு, இவனுக்கு வந்து கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றிட்டானுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. தங்களின் எழுத்துக்கள் மூலம், அதான் சொல்லுவான் வரலாறு மிக முக்கிய அமைச்சரே, வரலாறு இல்லைன்னா அவ்வளோதான், உங்களுக்கு தலை இல்லாத மாதிரி அர்த்தம். உங்கள் விஷயம் எங்கே சேகரிக்கப்படும்? மூளையில். தலையை எடுத்துட்டா வேறு தலையை வச்சா மாறிடும். அப்போ வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மூளையை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே. வடிவேலு சும்மா ஜோக் அடிச்சுட்டு போயிருப்பான், ஆனால் உண்மையில வந்தாலும் திருவள்ளுவர் தான். இடத்துக்கு தகுந்த மாதிரிலாம் ஜோக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அவன் ஜோக் எடுக்கலாம். வரலாறு முக்கியம். இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு பங்களிப்பு செய்தனர். இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியான சிங்காரவேலன் காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்கு பொது உடைமைவாதத்தையும், யார் பொது உடைமைனா இது கம்யூனிசம், கம்யூனிஸ்ட்டு சமத்துவத்தையும் வளர்த்தார். பண்டிதர் அயோத்திதாசன் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் வர்றதுக்கு காரணம் இவர் தான், சிங்காரவேலர். பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரையும் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். யார் யார்? அயோத்திதாச பண்டிதர், பெரியார் ராமசாமி. அயோத்திதாச பண்டிதர் கூட அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. மக்கள்கிட்ட போய் கடைசி சாவர வரைக்கும் அவருக்கு என்ன வேணால் யூரின் அது பாட்டில் போயிருமா. குடல் இறக்கு நோயெலாம் இருந்திருக்கு அவருக்கு. குடல் தங்கி இருக்கிற ஒரு பை இருக்கும், அது ஓட்டை விழுந்து அந்த நோய், அந்த பிரச்சனை உடம்புல. அவரை யூரின் அது பாட்டில் போகுமா. நம்மளை என்ன பண்ணுவோம்? பேசாமல் படுத்து தூங்கிடுவோம், வீட்டிலே இருப்போம், ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு. ஆனால் சாவறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அதான் சொல்லுவான், மூத்தரை சட்டியை கட்டிக்கிட்டே. இப்போ மாதிரிலாம் மாடர்ன் இதெல்லாம் இல்லை. மூத்தரை சட்டி கையில் வச்சுட்டே இருப்பாராம்மா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் நம்ம ஆயிரம் மதிக்க மாட்டோம். ஆனால் உட்காந்து பேசுவார். பேசிட்டு கேள்வி கேளுங்கடாம்பார். நீங்கள் கேட்குறீங்களா, அது மாதிரி அதுக்கு பதில் சொல்லுவார். இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு. அப்போ தான் சொன்னாராம்மா, பாப்பான் என்ன செய்கிறானா அதை செய். நீங்கள் கேட்டிங்களா அன்றைக்கி எதுக்குண்ணா, அவன் கோயில் உண்டியலில் காசு போட மாட்டான், தட்டில் காசு போட மாட்டான், அளவு ஊற்ற மாட்டான், மொட்டை அடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு. அவன் பகுத்தோரியோடு இருப்பான். அதனால் நீ அதையாவது ஃபாலோ பண்ணி தொலை, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காது அப்படிமாறான். புரியுதா? அதுக்கு தான் அதுதான் அது. அது மாதிரி. அடுத்தது பரிதிமார் கலைஞர். இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருக்குது. இப்போ தான் தனித்தனியாக பார்க்க போகிறானுங்க. பிரேக் விட்டுலாமா? பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்து பார்ப்போம். இவரோட உண்மையான பேர் என்னவா? வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி, பெங்காலு.